பச்சை கொடி காட்டிட்டாரா விஜய்? பவன் கல்யாண் சொன்ன நீங்க பாதி. ஆனாலும் யாருமே எதிர்பாராத சிக்கல். தமிழக அரசியல் களத்தில் ஏகப்பட்ட அதிரடி நகர்வுகள் அரங்கேறி வருகின்றன. இந்த நகர்வுகள் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகளை அடியோடு மாற்றி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்கில் டெல்லி மேலிடம் வகுத்துள்ள புதிய வியூகம் நடிகர் விஜயை சுற்றித்தான் சுழன்று கொண்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? சமீப காலமாக நிலவி வரும் சில அரசியல் மற்றும் தனிப்பட்ட விவகாரங்களால் திமுக தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறாராம் விஜய். எனவே தனது அரசியல் பயணத்தை மிக வலுவாக தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. விஜயின் இந்த சூழலை பாஜக சரியாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில்தான் அமித்ஷா பவன் கல்யாண் மூலமாக விஜய்க்கு ஒரு மெகா ஆஃபரை வழங்கியுள்ளார். அதுதான் 2.5 ஆண்டு முதல்வர் என்ற திட்டம். அதாவது கூட்டணி ஆட்சி அமைந்தால் முதல் பாதியில் விஜய் முதல்வராகவும் அடுத்த பாதையில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் இருக்கலாம் என்ற ஒப்பந்தம் முன்வைக்கப்பட்டதாக தெரிகிறது.